SAIAS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ இன்னைக்கு டே 4 முக்கியமான சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டே 4 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஜியாகிரபி. சரிங்களா? ஜியாகிரபி சப்ஜெக்ட் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1. இதில் மொத்தம் 3 லெசன்ஸ் இருக்கு. இன்டீரியர் ஆஃப் த எர்த், லேண்ட் ஃபார்ம்ஸ், பாப்புலேஷன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? புவியின் உட்புற தோற்றம் மற்றும் நில அமைப்புகள். 3வது லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மற்றும் அவற்றின் பதிவுகள் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இந்த 3 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எப்பயுமே இந்த 3 லெசன்ஸ் தான் மேஜரா சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 லெசன் பார்த்தீங்கன்னா சேம் 10th புக்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டா 11th புக்லயும் இருக்கு. ஸோ 7th நீங்க படிக்கிறதா 10th ரிப்பீட் ஆக போகுது. 10th நீங்க என்ன படிக்க போறீங்க அதே தான் கண்டிப்பா 11th ரிப்பீட் ஆகும். கொஞ்சம் வேல்யூ என்ரிச் பண்ணிருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் குள்ள புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு 30-35 செகண்டுக்குள்ளே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி ஸ்பீட்ல போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which is thickest layer of the earth interior? சரிங்களா? ஆப்ஷன் ஏ crust, ஆப்ஷன் பி core, ஆப்ஷன் சி upper mantle, ஆப்ஷன் டி lower mantle. சரிங்களா? which is the thickest layer of the earth interior அப்படின்னு அர்த்தம்னா புவியின் சரிங்களா உள் அமைப்புகளில் மிகவும் தடிமனான அடுக்கு எது? சரிங்களா? மிகவும் தடிமன், திக்கஸ்ட் கேட்டிருக்கோம். அதுல கிரஸ்ட் அப்படிங்கிறது மேலோடா, இல்ல ஆப்ஷன் பி கோர் அப்படிங்கிறதா அகம். புரிச்சுங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சி அப்பர் மேட்டல் அப்படின்னா என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவச அடுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மேல் கவச அடுக்கு. லோயர் மேண்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ் கவச அடுக்கு. புரிஞ்சுங்களா? கோர் அப்படிங்கிறது சென்டரா இருக்கக்கூடியது, உள்ள இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகே, இதுல எது ரொம்ப திக்கஸ்ட் லேயர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், the boundary between the mantle and the core lies at the depth of approximately. புரிஞ்சுங்களா? அதை என்ன கேட்டிருக்கோம்னா கவச அடுக்கிற்கும் சரிங்களா உள் அடுக்கிற்கும் உள் நடு அடுக்கிற்கும் இடையே உள்ள சரிங்களா இடையே உள்ள எல்லையானது எத்தனை கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். புரிஞ்சுங்களா? மேண்டல்னா கவச அடுக்கு, கோர்னா உள் நடு அடுக்குன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கு இடையில இருக்க பவுண்டரி எத்தனை கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 300 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 1000 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 3000 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 5000 கிலோமீட்டர். இதற்கான பதில் சரியா தெரியும்னா சூஸ் பண்ணுங்கப்பா. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு த சென்டர் ஆஃப் த எர்த்? புரிச்சுங்களா? புவியின் மேலடுக்கிலிருந்து சரிங்களா அதன் மையத்திற்கு, சென்டர்னா மையத்திற்கு உள்ள தொலைவு எவ்வளவு? அப்ராக்சிமேட்டா கேட்டிருக்கோம்ப்பா. வாட் இஸ் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த, அதாவது பூமியினுடைய மேல் பரப்புல இருந்து பூமியினுடைய ஓட்ட போட்டே போனோம்னா அதனுடைய நடு சென்டர் பகுதி வரும் இல்லைங்களா, அதற்கான அந்த டெப்த் எவ்வளவு தான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 1000 மைல், ஆப்ஷன் பி 4000 மைல், ஆப்ஷன் சி 10,000 மைல், ஆப்ஷன் டி 40,000 மைல். ஸோ இதற்கான சரியான பதிலை சூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு மைல் அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டரை குறிக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஒரு மைலுங்கிறது எத்தனை கிலோமீட்டரை குறிக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மேக்மா இஸ் த எர்த்ஸ் இன்டீரியர்? மேக்மானா ஒண்ணும் இல்லப்பா, பாறை குழம்புன்னு அர்த்தம். இந்த பாறை குழம்பு பூமியினுடைய சர்ஃபேஸ்க்கு அதை என்னன்னு சொல்லுவோம்னா லாவான்னு சொல்லுவோம், எரி குழம்புன்னு சொல்லுவோம். புரிச்சுங்க? உள்ள எப்படி இருக்குன்னா பாறை குழம்பாக இருக்கும். அதாவது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமான வெப்பத்தினால என்ன, அங்க இருக்கக்கூடிய பாறைகள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பத்தை தாங்க முடியாம உருகி போய் குழம்பா லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கும். புரிச்சுங்களா? அதான் மோல்டன் மேக்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த மேக்மாவுடைய சோர்ஸ், இந்த மேக்மா எங்க இருந்து வருதுன்னு கேட்டிருக்கோம். புரிச்சுங்களா? மேக்மா அப்சல்யூட்டா அப்பர் மேண்டல்ல இருந்து வருது. அந்த அப்பர் மேண்டல்ல அந்த மேக்மா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம். சரிங்களா? மேண்டல்ங்கிறது கவச அடுக்கு, ஆப்ஷன் பி கோர் நடு அடுக்கு அல்லது மைய அடுக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் சி ஆஸ்தனாஸ்பியர், ஆப்ஷன் டி பேரோஸ்பியர். ஆஸ்தனாஸ்பியர்ங்கிறது ஆஸ்தனாஸ் அடுக்குன்னு சொல்லுவோம், பேரோஸ்பியர்ங்கிறது பேரோஸ் அடுக்குன்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா? Fifth question, how long does it take a P wave to travel through the earth? சரிங்களா? There are two types of waves. இரண்டு வகையான கதிர்கள் இருக்கிறது. புரிஞ்சுங்களா? அலைகள்னு சொல்லுவோம் நார்மலாவே. ரைட்? ஓகே, இல்ல இந்த இரண்டு வகையான அலைகள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மை அலைகள், இரண்டாம் நிலை அலைகள்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதான் P waves பிரைமரி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த P waves அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாலிடு, லிக்விட் எல்லா மீடியம்லயுமே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வேவ். செகண்டரி வேவ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா
லிக்விட்ல டிராவல் பண்ணாது, சாலிட்ல மட்டும் தான் டிராவல் பண்ணக்கூடிய, புரிஞ்சுங்களா, ஒரு வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரைமரி வேவ் என்னன்னா, ஒரு வேவ் உருவாகி அந்த வேவ் போய் ஒரு பொருட்கள் மீது மோதி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால உருவாகக்கூடிய அலைகள், அதான் செகண்டரி வேவ்ஸ். சரிங்களா, பிரைமரி வேவ் இருந்தா தான் செகண்டரி வேவ் கண்டிப்பா இருக்கும். புரிஞ்சுங்களா, இந்த பிரைமரி வேவ்ஸும் செகண்டரி வேவ்ஸும் பூமிக்குள்ள டிராவல் பண்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா எர்த் குவாக், அதாவது நில அதிர்வு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. புரிஞ்சுங்களா, அப்படின்னு என்னன்னா நம்ம பூமி முழுக்க ஒரு பி வேவ் டிராவல் பண்றதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கும் அப்படிங்கறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 நிமிஷமா, ஆப்ஷன் பி 5 நிமிஷமா, ஆப்ஷன் சி 10 நிமிஷமா, ஆப்ஷன் டி 20 நிமிஷமா. அடுத்த கொஸ்டின், கான்டினென்டல் கிரஸ்ட் கேன் பி அப் டு டேஷ் கிலோமீட்டர் திக். ஒண்ணு இல்லப்பா, புவியினுடைய மேலடுக்கு புவியினுடைய மேலடுக்கினுடைய தடிமன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் தடிமன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, புவியினுடைய மேலடுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெப்த்லயும் ஒவ்வொரு கிலோமீட்டர்ல இருக்கும். புரிஞ்சுங்களா, சில இடங்கள்ல 10 கிலோமீட்டர்லயே கிரஸ்ட் முடிச்சிடலாம், சில இடத்துல 50 கிலோமீட்டரும் இருக்கும், சில இடத்துல 65-70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். புரிஞ்சுங்களா, ஏவரேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்கும். ஏவரேஜ் திக்னஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்ட்டு. ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 35, ஆப்ஷன் சி 65 கிலோமீட்டர்ஸா, ஆப்ஷன் டி 100 கிலோமீட்டர்ஸா. ஓகே. 7th கொஸ்டின், வாட் இஸ் கால்ட் அஸ் அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர். புரிஞ்சுங்களா, அதாவது இது என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு அட்மாஸ்பியர் அப்படின்னா வளிமண்டலத்தின் வெளியடுக்கு எவ்வாறு அளிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வெளியடுக்கு எக்ஸாஸ்பியரா, ஆப்ஷன் பி ட்ரோபோஸ்பியரா, ஆப்ஷன் சி மைய அடுக்கு மீசோஸ்பியரா, ஆப்ஷன் டி அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவுட்டர் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா விண்வெளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் தான் அவுட்டர் ஸ்பேஸ் சொல்லுவோமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா. 8th கொஸ்டின், after melting of a continental ice cap, the surface of the continent, புரிஞ்சுங்களா, after melting of a ice cap, okay, the surface of the continent will tends to, அதாவது அண்டார்டிகா ஆர்டிகா போன்ற நிலப்பகுதிகளை கன்சிடர் பண்ணிக்கங்க. அங்க இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய நிலைமை எப்படித்தான் இருக்கும், ஐஸா தான் இருக்கும். இந்த ஐஸ் கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சர்ஃபேஸ், புரிஞ்சுங்களா, அந்த இடத்தினுடைய மேலடுக்கு அப்படிங்கிறது மூழ்கி போயிருமா இல்ல மிதங்குமா அப்படிங்கிறது தான். ரைஸ்னா மேல் வரும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதாவது மிதங்கும் கூட சொல்லலாம். அதே மாதிரி சிங்க் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மூழ்கிருமா. ஆப்ஷன் சி சிங்க் ஆர் ரைஸ் டிபெண்டிங் ஆன் தி திக்னஸ் ஆஃப் த ஐஸ் கேப். சரிங்களா, ஐஸ் கேப் திக்னஸை பொறுத்து ஒன்னு அது மிதங்கலாம், இல்லாட்டி மேலே கூட மீன்ஸ் மூழ்கி கூட போகலாம் சொல்றாங்க. ஆப்ஷன் டி ரிமைன்ஸ் த சேம், ஐஸ் டஸ் நாட் வெயிட் தட் மச். புரிஞ்சுங்களா, எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஐஸ் கேப் இருக்குன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா, ஆப்ஷன் ஏ ரைஸ் ஆகுமா, ஆப்ஷன் பி சிங்க் ஆகுமா, இல்ல மிதங்குமா மேல வருமானே தெரியாது. ரைஸுங்கிறது மேல வரும்னு அர்த்தம், சரிங்களா, சிங்க்ங்கிறது உள்ள போயிடும் மூழ்கி விடும் அர்த்தம். ஓகேங்களா, இதை ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். 9th கொஸ்டின், the ocean crust consists mainly of, ocean crust consists of mainly of. ஸோ நம்ம நார்மலாவே கிரஸ்ட்னு சொல்லுவோம். புவியினுடைய மேலடுக்கை 2 வகையை பிரிச்சுக்கலாம். அந்த மேலடுக்கை நம்ம 2 வகையை பிரிக்கிறப்பயே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டினென்டல் கிரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நில மேலடுக்கு. புரிச்சுன்னா ஓஷனிக் கிரஸ்ட்னு சொல்லுவோம். ஓஷனிக் கிரஸ்ட் என்னது, பெருங்கடல் மேலடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஓஷனிக் கிரஸ்ட்ல என்ன அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ கிரானைட்டிக் ராக்ஸா, கிரானைட் பாறைகளா, ஆப்ஷன் பி பசால்ட் பாறைகளா, ஆப்ஷன் சி அல்ட்ரா மேஃபிக் ராக்ஸா, அல்ட்ரா மேஃபிக் பாறைகளா, அல்லது கேபோரைக் ராக்ஸா. ஏன்னா இதெல்லாம் பேருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரானைட், பசால்ட், அல்ட்ரா மேஃபிக், கேபோரைக், இதெல்லாம் நேம் எல்லாம் சேமா தான் இருக்கும். புரிஞ்சுங்க, எந்த பர்டிகுலர் பாறை ஓஷனிக் கிரஸ்ட்ல அதிகமா இருக்கும் இந்த கொஸ்டின். ஓஷனிக் கிரஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் mainly of. 10th question, the boundary between the earth crust and mantle was first discovered by, சரிங்களா, புவியின் மேலடுக்கிற்கும் சரிங்களா அதே மாதிரி கவச அடுக்கிற்கும் இடையில் உள்ள, புவியினுடைய மேலடுக்கிற்கும் கவச அடுக்கிற்கும் இடையில் உள்ள சரிங்களா அடுக்கானது, அல்லது டிஸ்கண்டினியூ கூட சொல்லுவோம், டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். இது எல்லையானது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ அனலைசிங் seismic waves, புவியின் உள்ள இருக்கக்கூடிய அலைகளை அறிவதன் மூலமாக. புரிச்சுங்களா, ஆப்ஷன் பி டீப் கண்டினியூல் ட்ரில்லிங், ஒரு ஆழ் துளையிடுவதன் மூலமாக. ஆப்ஷன் சி டீடைல்டு ஜியோலாஜிக் மேப்பிங், புரிச்சுங்களா, ஒரு பெரிய புவியியல் வரைபடத்தை கொண்டு. சரிங்களா, ஆப்ஷன் டி பேலியோ மேக்னெட்டிக் ஸ்டடிஸ், பேலியோனா பழைய காந்தவியல் விசைகளை படிப்பதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் சொல்றோம். இதுக்கு ஆன்சர் தெரியுமா? தெரியுமா? 11th question, pedogenesis is the process in which,
புரிஞ்சுங்களா? பெடோஜெனிசிஸ் எனும், சரிங்களா, பெடோஜெனிசிஸ் எனும், இது அப்படியே தான் கொடுப்பாங்க தமிழ்லையுமே. ஏன்னா தமிழ்ல அதை மொழிபெயர்த்தாங்கன்னா அப்படியே ஆன்சரே வந்துடும். அதனால வந்து பெடோஜெனிசிஸ் என்பது எதை பற்றிய ஒரு படிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மலைகள் உருவாக்கத்தை பற்றிய ஒரு படிப்பா, இல்ல மலைகள் உருவாக்கத்தை பற்றி குறிக்கிறதா, ஆப்ஷன் பி மண் உருவாவதை பற்றி குறிக்கிறதா, ஆப்ஷன் டி கண்டங்கள் உருவாவதை பற்றி குறிக்கிறதா, இல்ல இது அனைத்தையுமே குறிக்கிறதா? சரிங்களா? பெடோஜெனிசிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அபவுட் ஃபார்மிங் ஆஃப் மவுண்டெயின்ஸ், ஆர் ஆப்ஷன் பி ஃபார்மிங் ஆஃப் சாயில், ஆர் ஆப்ஷன் சி ஃபார்மிங் ஆஃப் கான்டினென்ட், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ். சரியான ஆன்சர் தெரிஞ்சுன்னா சூஸ் பண்ணிக்கங்கப்பா. 12th கொஸ்டின். சரிங்களா? கொஞ்சம் வேகமா எழுத ட்ரை பண்ணுங்க. Which of the following is known as the most dense layer of the earth? புரிஞ்சுங்களா? பூமியின் உள் அடுக்கில் மிகவும் அடர்த்தி வாய்ந்த அடுக்கு எது அப்படிங்கிறது. அடர்த்திங்கிறது வேற, திக்னஸ்ங்கிறது வேற. ஆப்ஷன் ஏ கோரா, ஆப்ஷன் பி மேண்டலா, ஆப்ஷன் சி கிரஸ்டா, ஆப்ஷன் டி ஆஸ்தனாஸ்பியரா. கோர்னா மையடுக்கு, ஆப்ஷன் பி மேண்டல்னா கவச அடுக்கு, ஆப்ஷன் சி கிரஸ்ட்னா மேலடுக்கு, மேலோடுன்னு கூட இதை சொல்லலாம், ஆப்ஷன் டி ஆஸ்தனாஸ்பியரா. இதுல எது ரொம்பவும் அடர்த்தி மிகுந்தது அப்படின்னு தெரியும்னா எழுதுங்கப்பா. 13th கொஸ்டின். லித்தோஸ்பியர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப், சரிங்களா, லித்தோஸ்பியர், ஓகே, பாறை கோளம் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்கோம். கிரஸ்ட் மேலோடு மற்றும் மேல் கவச அடுக்கின் மேல் பகுதி, இவை இரண்டே நம்ம கிரஸ்ட் லித்தோஸ்பியர் சொல்றோமா, இல்ல ஆப்ஷன் பி மேண்டல் அண்ட் கோர், மேண்டல்னா கவச அடுக்கு மற்றும் மைய அடுக்கை சேர்த்தா, ஆப்ஷன் சி ஓசனிக் கிரஸ்ட் அண்ட் கான்டினென்டல் கிரஸ்ட். புரிஞ்சுங்களா? பெருங்கடல் மேலடுக்கையும் அதே மாதிரி கண்ட மேலடுக்கையும் சேர்த்து இது குறிக்கிறதா அப்படிங்கிறது கேட்கிறோம்ப்பா. இல்ல இவை அனைத்தையுமே சேர்த்ததா? இதுக்கான சரியான பதில் தெரியும் அப்படின்னா எழுதிக்கோங்க. ஓகே, லித்தோஸ்பியர் இஸ் காம்பினேஷன் ஆஃப் கிரஸ்ட் அண்ட் அப்பர் மேண்டல், ஆப்ஷன் பி மேண்டல் அண்ட் கோர், ஆப்ஷன் சி ஓஷனிக் கிரஸ்ட் அண்ட் கான்டினென்டல் கிரஸ்ட், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ். 14th கொஸ்டின். which of the following is the major element in earth crust? சரிங்களா, புவியின் மேலடுக்கில் உள்ள மிக முக்கியமான தனிமம் எது அப்படிங்கிறது கொஸ்டின். மிக முக்கியமான தனிமம், எலிமெண்ட் கேட்டிருக்கோம், மெட்டல்னு கேட்கல. ஸோ நோட் த பாயிண்ட். ஆப்ஷன் ஏ பாஸ்பரஸா, ஆப்ஷன் பி மெக்னீசியமா, ஆப்ஷன் சி ஆக்சிஜனா, ஆப்ஷன் டி அலுமினியமா. ஓகே, புவியின் மேலடுக்கில் உள்ள மிக அதிகமாக உள்ள தனிமம் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. 15th கொஸ்டின். which is the most abundant metal in the earth's crust? புவியினுடைய மேலோட்டில் உள்ள அதிகமாக இருக்கக்கூடிய உலோகம் எதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ அலுமினியம், ஆப்ஷன் பி மெக்னீசியம், ஆப்ஷன் சி அயன், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி எபவ். இவை அனைத்துமே அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுங்களா? மெட்டல் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். புரிஞ்சுங்களா? சோ பி கான்சென்ட்ரேட்டட். which among the following is not true regarding igneous rock? புரிஞ்சுங்களா? there are 3 types of rocks. 3 விதமான பாறைகள் இருக்கு. தீப்பாறைகள், உருமாறிய பாறைகள், சரிங்களா, மெட்டாமார்பிக் ராக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்டரி ராக்ஸ்னு சொல்லுவோம், சிதைவு பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? இந்த பாறைகள்ல பத்தி கொஸ்டின் கேட்டிருக்கோம். which among the following is not true regarding igneous rocks? தீப்பாறைகளை பொறுத்தவரையில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்கோம். எது தவறு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் these are called as mother of rocks. இது பாறைகளின் தாய் என அழைக்கப்படுகிறது. செகண்ட் ஆப்ஷன் இட்ஸ் டைரக்ட்லி ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் மேக்மா அண்ட் லாவா. புரிஞ்சுங்களா? புவியினுள் இருக்கும் மேக்மா மற்றும் எரிக்குழம்பு மற்றும் பாறை குழம்பினால் இது உருவாக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி எக்ஸாம்பிள், இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு கிரானைட்னு சொல்றோம். சரிங்களா? ஆப்ஷன் டி ஆல் தி அபவ். ஆல் தி அபவ் இங்க எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி அப்படிங்கிறது குறிக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு அந்த 3 பாயிண்ட்டுமே சரின்னு தோணுச்சுன்னா டி சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? 17th கொஸ்டின். which among the following example is a right combination? கீழே கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ igneous rocks and marble, ஆப்ஷன் ஏ igneous rocks and marble, ஆப்ஷன் பி sedimentary rocks and basalt, சரிங்களா, ஆப்ஷன் சி metamorphic rock, slate, ஆப்ஷன் டி all are wrong அப்படின்னு கொடுத்திருக்கோம். எல்லாமே தவறுன்னு கொடுத்திருக்கோம். சரிங்களா? இதை சரியாக கண்டுபிடிக்கவும். generally in which of the following rocks fossils are found? சரிங்களா? இறந்த புதை படிமங்கள் பொதுவாக எந்த வகை பாறைகளில் காணப்படுகிறது? இறந்த புதை படிமங்கள் பொதுவாக எந்த வகை பாறைகளில் காணப்படுகிறது? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வகையான பாறைகள் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க பெட்ரோல், எரிவாயு, நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஓகே, கோல் இதெல்லாமே. அதே மாதிரி இருக்கலே வச்சு ரொம்ப
ஸ்ட்ராங்னஸ் கம்மியான ஒரு பாறை இந்த வகையான பாறை தான். ஆப்ஷன் ஏ இக்னீசியஸ் ராக்ஸ், தீப்பாறைகளா? ஆப்ஷன் பி செடிமெண்டரி ராக்ஸ், புரிஞ்சுங்களா, சிதைவு பாறைகளா? ஆப்ஷன் சி மெட்டாமார்பிக் ராக்ஸ், உருமாறிய பாறைகளா? ஆப்ஷன் டி இல்ல இது அனைத்து வகையான பாறைகளிலும் காணப்படுகிறதா? இதுக்கான பதில சரியானது. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் த வாட்டர் கன்சிஸ்ட் இன் த எர்த்? புவியில் உள்ள மொத்த நீரின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 73%, ஆப்ஷன் பி 71%, ஆப்ஷன் சி 77%, ஆப்ஷன் டி 80%. இது புக்ல இருக்கு இந்த டேட்டா, பாக்ஸ் டேட்டாவை கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுங்களா? கரெக்டா எழுதுங்க. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கன்சிஸ்ட் இன் த எர்த்? ஆப்ஷன் ஏ 73%, ஆப்ஷன் பி 71%, ஆப்ஷன் சி 77%, ஆப்ஷன் டி 80%. 20வது கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் அபவுட் எர்த் கிரஸ்ட். புவியின் மேலோட்டை பற்றிய புள்ளிகளை கவனித்து இதில் சரியான புள்ளிகளை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் ஹஸ் த மெயின் மினரல் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் சிலிக்கா அண்ட் அலுமினியம். புரிஞ்சுங்களா? எர்த் கிரஸ்ட்ல அதிகமா இருக்கக்கூடிய தனிமமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடிய தனிமமே சிலிக்கா மற்றும் அலுமினியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் த திக்கஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். புரிஞ்சுங்களா? இதுதான் இருக்கிறது தடிமனான ஒரு அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். புரிஞ்சுங்களா? இதுல ஒன்னு பாயிண்ட் மட்டும் தான் கரெக்டா, இல்ல ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் தான் கரெக்டா, இல்ல ரெண்டுமே கரெக்டா, இல்ல ரெண்டுமே தப்பா அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா. 21st question, find the correctly matched pair. சரியாக பொருந்தி இருக்கக்கூடிய இணையை தேர்ந்தெடுக்கவும். மோகர்விக் டிஸ்கண்டினியூட்டி, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு அடுக்கும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு அடுக்கால் பிரிக்கப்படுகிறது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா MGRL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோகர்விக் டிஸ்கண்டினியூட்டி, குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி, ரெபிட்டி டிஸ்கண்டினியூட்டி, லேமன் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்தெந்த லேயர் கிடையாது இருக்கிறதா இங்க கொஸ்டினை கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ மோகர்விக் டிஸ்கண்டினியூட்டி கிரஸ்டுக்கும் லோயர் மேண்டலுக்கும். கிரஸ்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் நம்ம புவியின் மேலடுக்கு மற்றும் சரிங்களா கீழ்கவச அடுக்கிற்கும் இடையில் இருக்கிறதா? ஆப்ஷன் பி குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி, இந்த மோகர்விக், குட்டன்பர்க், ரெபிட்டி, லேமன், இது இந்த டிஸ்கண்டினியூ இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க தான் அவங்க. அதனாலதான் அவங்களுடைய பேர்லயே கொடுத்திருக்காங்க. புரிச்சுங்களா? மோகர்விக் எல்லை, குட்டன்பர்க் எல்லை, ரெபிட்டி எல்லை, லேமன் எல்லைன்னு சொல்லுவோம். குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி மேல் கவச அடுக்கிற்கும் கீழ்கவச அடுக்கிற்கும் இடையில். சி ரெபிட்டி டிஸ்கண்டினியூட்டி கவச அடுக்கிற்கும் மைய அடுக்கிற்கும் இடையில். ஆப்ஷன் டி லேமன் டிஸ்கண்டினியூட்டி வெளிமைய அடுக்கிற்கும் உள்மைய அடுக்கிற்கும் இடையில். புரிச்சுங்களா? இன்னர் கோருக்கும் அவுட்டர் கோருக்கும் இடையில இருக்குன்னு சொல்லியிருக்கோம். புரிச்சுங்களா? இந்த எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்டா சூஸ் பண்ணணும்ப்பா. 22nd question, what is the scale used to measure the intensity of the earthquake? சரிங்களா? நிலநடுக்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகளை கண்டறிய உதவும் அளவீட்டின் பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ மெர்காலி ஸ்கேல், ஆப்ஷன் பி ரிக்டார் ஸ்கேல், ஆப்ஷன் சி ஐசோத்தர் ஸ்கேல், ஆப்ஷன் டி அனைத்துமே உபயோகப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஆல் ஆர் யூஸ்ட். ஓகே, இதுக்கான சரியான ஆன்சர் தெரியும்னா சூஸ் பண்ணிக்கங்கப்பா. 23rd question, how many earthquake zones are there in India? இந்தியாவில் எத்தனை நிலநடுக்க மையங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5, 2 or 3 or 4 or 5. எத்தனை இருக்கு அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணணும்ப்பா. ஓகே, which part of the earth gets second more earthquake? சரிங்களா? உலகிலேயே அது இரண்டாவது அதிகமான நிலநடுக்கம் ஏற்படும் பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்கோம். which part of the earth gets second more earthquakes? ஆப்ஷன் ஏ பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், ஆப்ஷன் பி இந்தோ மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகள், இந்தோ மெடிட்டேரியன் ரீஜியன் அப்படின்ட்டு. குறிச்சோம் இந்த பர்டிகுலர் பகுதிகள் தான். இப்ப 4 பகுதிகள் இருக்கு இல்லையா? இதுல வந்து உலகத்துல ரொம்ப அதிகமா ஏற்படக்கூடியது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். செகண்ட் அதிகமா எது அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி ஆ சி ஆ டி கண்டுபிடிங்க. ஓகே, ஆப்ஷன் சி சவுத் அமெரிக்கன் ரீஜியன், ஆப்ஷன் டி அண்டார்டிகா ரீஜியன். அண்டார்டிகா ரீஜியன் நல்லா யோசிச்சுங்கப்பா. ஷீல்டு வால்கனோ கன்சிஸ்ட் ஆஃப், சரிங்களா, கவச எரிமலைகள் எதை அதிகமாக கொண்டிருக்கும்? ஆப்ஷன் ஏ சிலிக்கான அதிகமாக இருக்குமா, இல்ல அடர்த்தியான லாவாவை உடையதா, இல்ல பேசிக் லாவா. பேசிக் லாவான்னு அர்த்தம் சரிங்களா, நார்மலாவே காரத்தன்மையுடைய எரிக்குழம்பை உடையதா. ஆப்ஷன் டி ஆல்வேஸ் டார்மண்ட், எப்பயுமே இது வெடிக்கவே வெடிக்காதா. ஷீல்டு வால்கனோ பொறுத்த அளவுக்கு கீழே கொடுத்திருக்கேன், எந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. ரொம்ப கரெக்ட் அப்படிங்கறத முக்கியம். 26th question, which is called as lighthouse of the Mediterranean Sea. புரிச்சுங்களா? இந்த பர்டிகுலர் இது ஒரு எரிமலை. இந்த எரிமலை எப்பயுமே வெடிச்சுக்கிட்டே இருக்கும். மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை. எப்ப பார்த்தாலும் அது வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த என்னன்னு சொல்லுவோம், லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் சொல்லுவோம். புரிச்சுங்களா? இந்த லைட் ஹவுஸ் எல்லாம் வந்து எதுக்கு செட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல்ல கப்பல்கள் செல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கரை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக.
சரிங்களா, கரை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உயரமான ஒளி கோபுரத்தை கட்டுவோம். அதுக்கு பேர் தான் லைட் ஹவுஸ்னு சொல்லுவோம். புரிச்சுங்களா? அதே மாதிரிதான் இந்த பர்டிகுலர் எரிமலை வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மத்திய தரைக்கடல்ல எந்த கப்பல் சரிங்களா கரையை நோக்கி வரணும்னாலுமே இந்த பர்டிகுலர் எரிமலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும், எந்த திசையில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும், அதை நோக்கி வந்தாங்கன்னா வேகமா அவங்க கரையை வந்து அழைச்சிடலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ மாண்டலூனா, ஆப்ஷன் பி மவுண்ட் ஃபிஜி, சரிங்களா, ஃபிஜி எரிமலை, ஆப்ஷன் பி மவுண்ட் எட்னா, சரிங்களா, எட்னா மலை, ஆப்ஷன் டி ஸ்ட்ராம்போலி எரிமலை. இல்ல எதுங்கிறது கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 27th கொஸ்டின், 27வது கொஸ்டின் வந்துட்டோம். இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பீடுங்கிறது ஓகே மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கு. ஹவு many volcanic zones are there in world? உலகில் எத்தனை எரிமலை மையங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. 28th கொஸ்டின், நைஃப் இஸ் மேட் அப் ஆஃப். நைஃப் என்பது எதை உள்ளடக்கியது? புரிச்சுங்களா? நைஃப் அப்படிங்கிறது தமிழ்லேயே நைஃப் தான் கொடுத்துருப்பாங்க. நிக்கல் மற்றும் இரும்பா, ஆப்ஷன் பி சிலிக்கா மற்றும் அலுமினியமா, ஆப்ஷன் சி சிலிக்கா மற்றும் மெக்னீசியமா, ஆப்ஷன் டி இரும்பு மற்றும் மெக்னீசியமா. இதுல சரியான பதில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ நிக்கல் அண்ட் ஃபெரஸ், ஆப்ஷன் பி சிலிக்கான் அலுமினா, ஆப்ஷன் சி சிலிக்கான் மெக்னீசியம், ஆப்ஷன் டி அயன் அண்ட் மெக்னீசியம். 29th கொஸ்டின், எர்த்குவேக் அண்ட் வால்கனிக் எரப்ஷன் அக்கர்ஸ் நியர் த எட்ஜஸ் ஆஃப். புரிச்சுங்களா? நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா எர்த்குவேக் நிலநடுக்கமும் எரிமலை வெடிப்பும், ஒவ்வொரு எரிமலை வெடிப்பும் ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கும். ஒரு நிலநடுக்கம் கடலுக்கு வச்சுன்னா கண்டிப்பா ஒரு சுனாமியை உருவாக்கும். இதெல்லாம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நீங்க படிச்சுக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட் 9. ஓகே, எர்த்குவேக் அண்ட் வால்கனிக் எரப்ஷன் அக்கர்ஸ் நியர் த எட்ஜஸ் ஆஃப். சரிங்களா? பொதுவாக நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பும் எந்த எல்லையில் ஏற்படுகிறது? சரிங்களா? மலைகளின் எல்லைகளில் ஏற்படுகிறதா? அதான் மவுண்டெயினுடைய எட்ஜஸ்ல ஏற்படுதா? ஆப்ஷன் பி பிளைன்ஸ்லயா, சமவெளி எல்லைகள் இல்ல. ஆப்ஷன் சி பிளேட், தட்டுக்களினுடைய எல்லை இல்லையா, புவி தட்டுக்களினுடைய எல்லை இல்லையா. ஆப்ஷன் டி பிளாட்டோஸ், பீடபூமியினுடைய எல்லைகள் தான். ஓகே, 30th question, how many major plates are there in the crust? புவியினுடைய மேலடுக்கில் எத்தனை சரிங்களா தட்டுக்கள் உள்ளன, முக்கிய தட்டுக்கள் உள்ளன? 7, 8, 5, 12. how many major plates are there in earth crust? 7 or 8 or 5 or 12. இதுல எது ஆப்ஷன் கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. 31st question, the magnitude of an earthquake is measured by. சரிங்களா? சரிங்களா, நிலநடுக்கத்தை அல்லது நிலநடுக்க கோட்டை பற்றி, நிலநடுக்கத்தை பற்றி அறிய உதவும் சரிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செய்ஸ்மோகிராஃபா, சரி, நிலநடுக்க அலைகளை பற்றிய படிப்பா. ஆப்ஷன் பி ரிக்டார் அளவுகோலா, ஆப்ஷன் சி அம்மீட்டரா, ஆப்ஷன் டி ரோட்டாமீட்டரா. வேகத்தை அளக்க பயன்படும் ஒரு கருவி ரோட்டாமீட்டர். மின்சாரத்தை அளக்க பயன்படும் ஒரு கருவி அம்மீட்டர். நிலநடுக்கத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து பாத்தீங்கன்னா ரிக்டார் ஸ்கேல். புரிஞ்சுங்களா? பட் நோட் தி வேர்ட் மேக்னிடியூட் ஆஃப் தி எர்த்குவேக். புரிஞ்சுங்களா? they are asking ஒரு பர்టిక్యులர் முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். 32nd question, match the following earthquake. அதுக்கு நேரா ஜப்பானீஸ் டேர்ம் கொடுத்திருக்கோம், சீமா ஆப்பிரிக்கான்னு கொடுத்திருக்கோம், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் சடன் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கோம், சுனாமி சிலிக்கா அண்ட் மெக்னீசியம் கொடுத்திருக்கோம், மவுண்ட் கென்யா சரிங்களா வேர்ல்டு வால்கனோஸ் கொடுத்திருக்கோம். புரிஞ்சுங்களா? ஒரு ஆப்ஷன் கரெக்டா நீங்க தெரிஞ்சாலே டைரக்டா ஆன்சருக்கு போயிடலாம். இட்ஸ் வெரி வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிதான் கேட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ்லயே அப்படிதான் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால நானுமே அப்படிதான் கேட்டிருக்கேன். 33rd கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓ, அந்த கொஸ்டின்கான 32nd கொஸ்டின்கான தமிழ் சொல்றேன்ப்பா. எர்த்குவேக் நிலநடுக்கம், அதுக்கு நேரம் வந்து ஜப்பானீஸ் மொழி மீன்ஸ் ஜப்பான் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீமா அப்படிங்கிறது, சீமாங்கிறது சேம் தமிழ் சீமா தான், ஆப்பிரிக்கா பகுதிக்கு நேராக கொடுத்துருக்காங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் புரிஞ்சுங்களா, பசிபிக் பெருங்கடலின் எரிவட்டம் அப்படிங்கிறது சரிங்களா. எரிவட்டம் அப்படிங்கிறது திடீரென்று ஏற்படக்கூடிய நகர்வு, சடன் மூவ்மெண்ட், திடீர் நகர்வு. சுனாமி அப்படிங்கிறது சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் கொடுத்திருக்காங்க. மவுண்ட் கென்யா சரிங்களா உலக எரிமலைகள், வேர்ல்டு வால்கனோஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, 33rd கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். புரிச்சுங்களா? அசெஷன் ரீசன் டைப் கொஸ்டின், அசெஷன் படிக்கணும், ரீசன் படிக்கணும். புரிச்சுங்களா? ஏவ ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணதா இல்லையாங்கிறது கண்டுபிடிச்சாலே போதும். their structure of the earth may be compared to that of the apple. புவியினுடைய உள் அமைப்பு என்பது ஒரு ஆப்பிளுடன் ஒப்பிடப்படுகிறது. இதற்கான காரணம் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா, the interior of the earth consists of crust, mantle, core. பல கிரஸ்ட், மேலோடு, கவச அடுக்கு, மைய அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடுக்குகளை உடையதால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
சரிங்களா? ஸோ ஏ ஆர் ரெண்டுமே கரெக்டா, ஏ கரெக்டா யாரை எக்ஸ்பிளைன் பண்ணுதா? அதே மாதிரி ஆப்ஷன் பி. சரிங்களா? ஏ ஆர் ரெண்டுமே கரெக்ட், பட் ஆனால் ஏ வந்து ஆரை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, ஏ இஸ் இன்கரெக்ட் பட் ஆர் இஸ் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி, ஏ அண்ட் ஆர் ஆர் இன்கரெக்ட், ரெண்டுமே இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? புக்கை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக எடுத்தலாம். Assassin region type question தான் again. The Pacific Ocean includes 2/3 of the world's volcano. சரிங்களா? பசிபிக் பெருங்கடலில் தான் உலகின் சரிங்களா 2/3 எரிமலைகள் காணப்படுகின்றன கொடுத்திருக்கோம். ரீசன், the boundary along the eastern and western coast area of the Pacific Ocean is known as the Pacific Ring of Fire. சரிங்களா? அதாவது ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட், கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையை இணைக்கும் பகுதி, இணைக்கும் எல்லையை தான் நம்ம பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியாப்பா? யா, 2 எல்லைகளை இணைக்கும் பகுதியில் தான் அதிகமான எரிமலைகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம்னா, ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே கரெக்ட், ஏ வந்து ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணுதா? ஆப்ஷன் பி, ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் பட் ஏ டஸ் நாட் எக்ஸ்பிளைன்ஸ், ஏ வந்து ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணலையா? ஆப்ஷன் சி, ஏ இஸ் இன்கரெக்ட் பட் ஆர் இஸ் கரெக்ட், ஏ தவறு ஆர் கரெக்ட் சரி அப்படிங்கிறதா? ஆப்ஷன் டி, ஏ அண்ட் ஆர் ஆர் இன்கரெக்ட், ரெண்டுமே தவறா அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். 35th கொஸ்டின், falling of river water over a vertical step in the river bed is called as. புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு ஆற்று படுகையில் செங்குத்தாக நீர் மேலிருந்து கீழ் விழுவதை குறிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். வாட்டர் பெட், நீர் விழும் அப்படிங்கிறத வாட்டர் பெட். சரிங்களா? நீர் படுகை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்ஷன் ஏ நீர் படுகை வாட்டர் பெட். ஆப்ஷன் பி டேம். ஆப்ஷன் சி வாட்டர் ஃபால்ஸ், நீர் வீழ்ச்சிகள் சொல்றோம். ஆப்ஷன் டி ஆக்ஸ்போ லேவ், குதிரை குளம்பு ஏரின்னு சொல்றோம். இதுக்கான சரியான பதில் தெரியும்னா எழுதுங்கப்பா. 36th கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா? வி ஷேப்ட் வேலி இஸ் ஆல்வேஸ், நோட் த வேர்ட் ஆல்வேஸ் ஃபார்ம்டு பை த ரன்னிங் வாட்டர். வேகமாக நகரக்கூடிய நீரினால் தான் எப்போதுமே வி வடிவ பள்ளத்தாக்குகள் உருவாக்கப்படுகின்றன. யூ வடிவ பள்ளத்தாக்குகளை எப்போதும் பனியாறுகள் தான் உருவாக்குகின்றன. எப்போதும் வார்த்தை முக்கியம், உருவாக்குகின்றன கொடுத்திருக்கோம். இதுல ஆப்ஷன் 1 இல்லையா, ஆப்ஷன் பி 2 இல்லையா, ஆப்ஷன் சி இரண்டுமே சரியா, ஆப்ஷன் டி இரண்டுமே தவறா? மஷ்ரூம் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை. சரிங்களா? காளான் பாறைகள் எவற்றால் உருவாக்கப்படுகிறது? காற்றினாலா, ஆற்று நீர்னாலா, இல்ல கடல் அலைகளாலா, இல்ல இவை அனைத்துமே உருவாக்குமா? சரிங்களா? மஷ்ரூம் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஆப்ஷன் ஏ விண்ட், ஆப்ஷன் பி ரிவர், ஆப்ஷன் சி டைட், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். சரிங்களா? ஸ்லைடோடைய சைஸ் பத்தாதனால வீடியோட கிளாரிட்டி குறையுன்றனால தான் தமிழ் கொஸ்டின்ஸ் போட முடியல. ஏன்னா 2 லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின்ஸ் போடுறப்போ ஸ்லைடோட சைஸ் பத்தாது. சரிங்களா? அதனாலதான் ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் தமிழ்ல 2 டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ தமிழ்ல ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் என் எக்ஸ்பிளனேஷனை கரெக்டா மானிட்டர் பண்ணுங்க. 38th கொஸ்டின், சிர்க்யூ அரிட்டி இஸ் த டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் ரிலேட்டட் டு. சிர்க்யூ மற்றும் அரிட்டி இது சேம் நேம் தான். ஆகிய நிலப்பகுதிகள் எந்த நிலப்பரப்புடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ கிளேசியர், பனியாறுகளுடன் தொடர்புடையதா? ஆப்ஷன் பி அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீருடன் தொடர்புடையதா? ஆப்ஷன் சி ஆறு, ரிவர்னால தொடர்புடையதா? ஆப்ஷன் டி டெசர்ட், பாலைவனத்துடன் தொடர்புடையதா? இதற்கான சரியான பதில் தெரியுமா இல்லைங்கப்பா? அடுத்த கொஸ்டின், கோஸ்ட் லைன் அண்ட் சாண்ட் பார்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பிகாஸ் ஆஃப். புரிஞ்சுங்களா? கடற்கரை மற்றும் சரிங்களா மணல் தூண்கள் எதனால் உருவாக்கப்படுகின்றன? புரிஞ்சுங்களா? டெபாசிஷன் ஆஃப் ரிவர், ஆற்று படிய வைத்தலால். ஆப்ஷன் பி எரோஷன் ஆஃப் த ரிவர், ஆற்று அரித்தலால். ஆப்ஷன் சி டெபாசிஷன் ஆஃப் த டைடு, கடல் அலை படிய வைத்தலால். ஆப்ஷன் டி எரோஷன் ஆஃப் த டைட், கடல் அலை அரித்தலால் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எரோஷனா டெபாசிஷன் கண்டுபிடிச்சாலே யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட். கோஸ்ட் லைன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. குற்றாலம் ஃபால்ஸ் இஸ் லொகேட்டட் அக்ராஸ் டேஷ் ரிவர். சரிங்களா? குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உள்ளது? எந்த ஆற்றுக்கிடையில் உள்ளது? காவிரி ரிவர் இடையில் இருக்கா, பெண்ணார் ரிவரா, இல்ல சித்தார் ரிவரா, இல்ல வைகை ரிவரா அப்படிங்கிறது கரெக்டா சூஸ் பண்ணிக்கங்கப்பா. 41st கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட், பிரேக்கிங் அண்ட் கிரம்பிளிங் ஆஃப் ராக்ஸ். சரிங்களா? பாறைகள் உடைதல் மற்றும் சிதைதல் என்பது, அதுக்கு நேரா வந்து பனியார்னு கொடுத்திருக்கோம். அபேண்டன்ட் மியாண்டர் லூப்ஸ். புரிஞ்சுங்களா? ஆற்றின் தனியாக விடப்பட்ட வளைவு என்பது சரிங்களா பர்ச்சன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்ல கொடுத்திருக்கோம். இங்கிலீஷ்ல தமிழ்ல ரெண்டுமே பர்ச்சன்ஸ். லார்ஜ் பாடி ஆஃப் மூவிங் ஐஸ். சரிங்களா? மிகப்பெரிய பனி கட்டி நகர்வதை ஆப்ஷன் லகுன்ஸ் கொடுத்திருக்கோம். அதுக்கு நேரா இருக்கக்கூடிய லகுன்ஸ் கொடுத்திருக்கோம். கிரீசன்ட் ஷேப்டு டியூன்ஸ், பிறை சந்திர வடிவமான மணல் திண்டுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். புரிஞ்சுங்களா? அதுக்கு நேரா வந்து காலசரியும் கொடுத்திருக்கோம், வெதரிங் கொடுத்திருக்கோம். ஓகே,
வேம்பநாடு லேக், ஆக்ஸ்போ லேக் நேரா கொடுத்துருக்கோம். இதுவும் அப்படித்தான். ஒரே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. Assertion reason type question. The delta are formed near the mouth of the river. ஒரு ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம ரிவரோடைய மவுத், சரிங்களா, ரிவரோட வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஆற்றின் வாய்ன்னு சொல்லுவோம். ஸோ பெரும்பாலான டெல்டா பகுதிகள் கடல் வாய் ஆற்றின் வாய் பகுதிகளிலேயே உருவாக்கப்படுகின்றன. இதுக்கான ரீசன் கொடுத்துருக்கோம். The velocity of the rivers become slow when it approaches the sea. ஒரு ஆறு கடலில் கலக்கும் போது அதனுடைய வேகம் மற்றும் நிறையானது குறைகிறது. இதனால் தான் இங்கே டெல்டாக்கள் உருவாகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா இல்லையா அப்படிங்கிறது ஏ அண்ட் போத் ஆர் ஆர் கரெக்ட். ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ராங். ஆப்ஷன் சி ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ராங் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே தவறா, இல்ல ஏ தப்பு ஆர் கரெக்டா, இல்ல ஆர் கரெக்ட் ஏ தப்பா, சரிங்களா, இல்ல ஏ மட்டும் தான் கரெக்டா ஆர் தப்பா அப்படிங்கிறது கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா. 43rd question. Dash is the study of man and his surrounding to the natural environment. மனிதன் தன்னை சுற்றியுள்ள, புரிஞ்சுங்களா, தன்னை சுற்றியுள்ள இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பற்றிய படிப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ என்வாயன்மெண்டல் ஜியோகிராஃபியா, ஆப்ஷன் பி பிசிக்கல் ஜியோகிராஃபியா, ஆப்ஷன் சி ஹியூமன் ஜியோகிராஃபியா, இல்ல அனைத்துமா. மானுட புவியியலா, இல்ல சுற்றுச்சூழல் புவியியலா, இல்ல புவியியலா, இல்ல இவை அனைத்துமா அப்படிங்கிற கரெக்டா சொல்லுங்க. 44th question. Which is the least religion in India according to the 2011 census? 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்தளவில் மிகவும் குறைவாக உள்ள, சரிங்களா, மதம் எது? இந்தியாவில் மிகவும் குறைவாக உள்ள மதம் எது? ஆப்ஷன் ஏ புத்த மதமா, ஆப்ஷன் பி ஜீன மதமா, ஆப்ஷன் சி முஸ்லீம் மதமா, ஆப்ஷன் டி கிறிஸ்டியன் மதமா. ஓகேங்களா, கிறிஸ்துவ மதமா அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 45th question. Mongoloids are the people from which area? மாங்கலாய்ட் எனும் மக்கள் எந்த பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்காவா, ஆப்ஷன் பி மங்கோலியாவா, ஆப்ஷன் சி அமெரிக்க பகுதிகளா, ஆப்ஷன் டி அண்டார்டிகா பகுதிகளா. சரியான ஆன்சர் தெரிஞ்சுன்னா சூஸ் பண்ணிக்கங்கப்பா. Third Sunday of the January of every year is celebrated as. சரிங்களா, ஒவ்வொரு ஆண்டின் ஜனவரி மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது? உலக மக்கள் தொகை தினமா, உலக புவியியல் தினமா, இல்ல உலக மத தினமா, இல்ல எதுவும் இல்லையா? வேர்ல்டு பாப்புலேஷன் டேவா, இல்ல வேர்ல்டு ஜியோகிராஃபி டேயா, இல்ல வேர்ல்டு ரிலிஜியன் டேவா? இதுவும் ஒரு பாக்ஸ் டேட்டா தான். 47th question. Who attended the World Religious Conference of Chicago in 1893? 1893ஆம் ஆண்டு உலக மத கூட்டத்தை, சரிங்களா, இந்தியாவிலிருந்து பங்கேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ விவேகானந்தரா, இந்தியாவின் சார்பில் அந்த உலக மத கூட்டத்தை பங்கேற்றவர் யார்? 1893ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஏ விவேகானந்தர், ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய், ஆப்ஷன் டி ஆல் ஆர் அட்டெண்டட். இவங்க 3 பேரும் அட்டெண்ட் பண்ணாங்க கொடுத்துருக்கோம். புரிஞ்சுங்களா? இது ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 48th question. What is the official language of India? இந்தியாவினுடைய அலுவலக மொழி எது? ஆப்ஷன் ஏ ஹிந்தி, ஆப்ஷன் பி தமிழ், ஆப்ஷன் சி சமஸ்கிருதம், ஆப்ஷன் டி இந்தியாவுக்கு அலுவலக மொழியை கிடையாது கொடுத்துருக்கோம். ஓகே. 49th question. மேட்ச் த ஃபாலோயிங். சரியான இணையை தெரிஞ்சிருக்கு. இதுவும் அப்படித்தான். ஒரே ஒரு பாயிண்ட் கரெக்டா தெரிஞ்சுன்னா ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். சட்லஜ் கங்கா பிளைன், பிளைன் கொடுத்துருக்கோம். பிளைன் பிளைன். சட்லஜ் மற்றும் கங்கா சமவெளி. டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட், சிதறி கிடக்கும் மக்கள் அமைவு, மக்களின் இடப்பெயரோடு நம்ம சொல்லுவோம். நீல்கிரிஸ் ஸ்டார் லைக், ஸ்டார் லைக் பட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரம் போன்ற மக்களுடைய அமைவு இருக்கும், மக்களுடைய இட அமைவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சவுத் இந்தியா, தென்னிந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர், செவ்வக வடிவத்தில் இருக்கும் சொல்றாங்க. சி கோஸ்ட்ல காம்பாக்ட் செட்டில்மெண்ட், நன்றாக பொருந்தக்கூடிய. ஹரியானாவில் சர்க்குலர் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்க்குலர் செட்டில்மெண்ட் அப்படின்னா வட்ட வடிவமாக மக்கள் குடியேறி இருப்பார்கள், அவருடைய அமைவானது அப்படி இருக்கும்னு சொல்றோம். சரி, இதுக்கான சரியான பதில் தெரிஞ்சுன்னா கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா. இதுவும் ஒரே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சுன்னா கரெக்டா சூஸ் பண்ணிடலாம். 50th question. Arrange the following in the terms of size. கீழே இருக்கிறதுல வச்சு எது மிகப்பெரிய இது அப்படிங்கிறது நம்ம கேட்கறோம். புரிஞ்சுங்களா? சிட்டி அப்படிங்கிறது இதுவும் ஒரே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சுன்னா கரெக்டா சூஸ் பண்ணிடலாம். சிட்டினா நகரம், மெகாபோலிஸ்னா அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மிகப்பெரிய சிட்டின்னு சொல்லுவோம். புரிச்சுங்களா? மெகாபோலிஸ்க்கு அப்புறம் வந்து மெட்ரோபோலிஸ் கொடுத்துருக்கோம். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் நம்ம சொல்லுவோம். புரிச்சுங்களா? சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இதுவே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு மெகாபோலிஸ் சிட்டி தான். புரிச்சுங்களா? கோயம்புத்தூரோட இப்போ சென்னை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, மும்பை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெகாபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவோம். ஓகே.
கோயம்புத்தூர் ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கோனர்பேஷன் 2-3 மெகாபோலிஸ் சேர்ந்து உருவாக்குறத கோனர்பேஷன். 2-3 மெகாபோலிஸ் சேர்ந்து உருவாக்குறதா கோனர்பேஷன். இதுதான் அதுக்கான இந்த கொஸ்டினுக்கான என்னன்னு சொல்ல க்ளூன்னு கூட சொல்லலாம். ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் இயர்ஸ் இல்லப்பா, சோலார் சிஸ்டம் உருவாகி 4 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு. அதான் ட்விஸ்ட், மில்லியன் கிடையாது பில்லியன். நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து தப்பு சொல்லியிருந்தீங்க, அந்த கொஸ்டின் சரிதான். சரிங்களா? 4 பில்லியன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. 2 only is the right option for 6th question of yesterday. இனிமேல் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுடைய டவுட்ஸையும் நீங்கள் எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில், அல்லது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸ்பிளனேஷனை ஒவ்வொரு கிளாஸோடைய ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றேன். புரிச்சுங்களா? அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.